குடுக்கலையே. எல்லாரும் சொல்லதான் செய்றாங்க. குடுக்கல ஏன் குடுக்கலன்னு அவ்வளோ தூரம் 1 கிலோ அரிசியும், 1 கரும்பையும் குடுக்காங்க. குடுத்துட்டே திடீர்னு இப்படி நிறுத்தினா அப்போ இப்படி குடுக்கல வாங்கல. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? இனியும் 2 நாளா போய் திருப்பி வரேன். நான் டோக்கன் இருந்தா தாமா கொடுப்பேன் அப்படின்றாங்க. சரி பணம் தான் கொடுக்கல, ரேஷன் கொடுக்கலாம் இல்லையா? குடும்ப தலைவின்னு சொல்லிட்டு பேசுறீங்க, அதுக்கும் 1000 ரூபாய் அனுப்பல. முகசேல்னு எல்லாத்துக்கும் எல்லாம் சேரறாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க ஆட்சிக்கு அவங்க சேல் பண்றாங்க சார். 1000 ரூபாய் எல்லாம் ஆயிட போகுது. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு? ஒயின் ஷாப்ல வருமானம் எவ்வளவு வருமானம் இருக்குது? இப்ப குடுத்துட்டே திடீர்னு இப்படி நிறுத்தினா அப்போ இப்படி கஷ்டப்பட்டு நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பொங்கல் கூட வழி இல்லாம இருப்பாங்களா? அது கொடுத்தா எல்லாருக்கும் உதவியா இருக்குமே. என்னாச்சுன்னே தெரியல. இந்த ஆட்சியில தான் இப்படிலாம் இருக்கு. 1000 ரூபாய் இல்ல குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. கொடுக்கவே இல்லை. ஒரு 1000 ரூபாய்னாலும் கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டோம். இதுவும் இல்லைன்னோட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கொடுக்கல. பொங்கலுக்கு 1000 ரூபாய் நாங்க எதிர்பார்க்கிறோம். கரும்பு அரிசி சக்கரை தான் கொடுத்தாங்க. வேற சாமான் எதுவும் கொடுக்கல. ஒரு புடவை கொடுத்தாங்க. ஒரு ஆள் ஒரு புடவை கொடுத்தாங்க. 1000 ரூபாய் இல்ல குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. கொடுக்கவே இல்லை. டோக்கன் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. 2 நாளா போய் திருப்பி வரேன். நான் டோக்கன் இருந்தா தாமா கொடுப்பேன் அப்படின்றாங்க. சரி பணம் தான் கொடுக்கல, ரேஷன் கொடுக்கலாம் இல்லையா? கவர்மெண்ட் தான் ஏதாவது நம்மளுக்கு செலவு செய்யணும். கவர்மெண்டே நம்மளுக்கு ஒன்றும் செய்யல. சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் கஷ்டப்படுறோம். முகசேல்னு எல்லாத்துக்கும் எல்லாம் சேரறாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க ஆட்சிக்கு அவங்க சேல் பண்றாங்க சார். அவங்க பிளாட்பாரத்துல இருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த பிளாட்பாரத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? 1000 ரூபாய் ஒண்ணும் கவர்மெண்ட்டுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். மாசம் 1000 ரூபாய் தரோம், அதனால பொங்கல் தொப்புக்கு எதுக்குன்ற மாதிரி பேசுறாங்க. பொங்கல் வருஷத்துக்கு ஒரு நாள் வருது. கொடுக்கலாமே, தாராளமா கொடுக்கலாமே. 1000 ரூபாய் எல்லாம் ஆயிட போகுது. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு? ஒயின் ஷாப்ல வருமானம் எவ்வளவு வருமானம் இருக்குது? தாராளமா கொடுக்கலாம். 1 கிலோ அரிசியும், 1 கரும்பையும் கொடுக்காங்க. வேற எதையுமே கொடுக்கலையே. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. போன வாட்டில அவரெல்லாம் இருக்கிறதுல 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுத்தாரு. இவரு எதுவுமே கொடுக்கலையே. எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பொங்கல் செலவு கொஞ்சம் உதவல. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா எல்லாத்துக்கும் ஹெல்ப்பா இருக்கும்ல. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட ஆகும். அதுவும் இல்லைன்னா நாங்க எப்படி? நாங்க எதுக்குங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? இனியும் ஓட்டு போடுற இதெல்லாம் இல்ல. ஏதோ வருவாங்க, கொடுக்குறாங்க, நல்லது செய்யறாங்கன்னு பார்த்தோம். பொங்கலுக்கே எங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்ப குடுத்துட்டே திடீர்னு இப்படி நிறுத்தினா அப்போ இப்படி ஏழை மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா சாமி, இந்த 1000 ரூபாய் பொங்கல் காசு கூட கொடுக்கலையே. அப்புறம் குடும்ப தலைவின்னு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இருக்கப்பட்டவங்களுக்கே போகுது, எனக்கு வரலையே அந்த இது. இப்ப குடும்ப தலைவி பணம் கூட 1000 ரூபாய் எனக்கு வரலையே. இந்த வருஷம் சாப்பிட்டாங்க. என்ன காரணம்? அவங்க முகசேல்னு நம்ம கேட்கணும் சார். மக்கள் யாரும் கேட்கறாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க சார். ஏன்னா அவங்கள வேற மாதிரி. அதனால நம்ம ஏற்றி நிற்க முடியாது. ஆமா சரிங்களா? நம்ம திருநெல்வேலி, நான் சென்னை வேலை பார்க்குறேன் 650 கிலோமீட்டர்ல. ஆனா நம்மளுக்கு பேசலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாது சார். உண்மையிலே தலைமையான ஆளுங்க சார். இப்படி பண்ண எப்படி வருவாரு? குடுக்குறோன்னு சொல்லி ஏன் ஏமாத்தணும் மக்களை? யார் கவர்மெண்ட் பஸ் நாங்க ஃப்ரீ பஸ் கேட்டோமா? இந்த ஃப்ரீ பஸ் ஏறினதுனால எவ்வளவு பேர் இப்ப ஜென்ஸுங்க திட்டுறாங்க தெரியுங்களா? இது எங்களுக்கு தேவையா? நாங்க அதுக்கு மீதி வரல, காசு கொடுத்தாலும் வந்தோம். இதெல்லாம் எது பண்ணிட்டு அப்புறம் ஏன் எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்தினாங்க? அது கொடுக்கல. என்னாச்சுன்னே தெரியல. இந்த ஆட்சியில தான் இப்படிலாம் இருக்கு. அது எல்லா ஆட்சியிலும் தான் மக்களுக்காக மழை வெள்ளம் வந்தா உதவதான் செய்றாங்க. யாருதான் உதவாம இருக்கா? அது மக்கள் செய்யதான் செய்யணும். யார் வந்தாலும் செய்யணும். எத்தனை கஷ்டப்பட்ட இளைஞர்கள் இதே மாதிரி ஒரு பொங்கல் கூட வழி இல்லாம இருக்கதான் செய்வாங்க. ஆமா அதுக்கே குடுக்கலன்னா அது எப்படி? அது செய்யறேன் இதை செய்யறேன்னு தான் சொன்னாரு. ஆனா ஒண்ணுமே செய்யல. இப்ப எல்லாம் மக்கள்லாம் திட்டுறாங்க. அவரை செம்மையா திட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் அவரை கழுவு ஊத்துறாங்க. 1000 கொடு விதவை காசுங்களா? பஸ்ஸுக்கா சார்? பஸ்ஸுக்கு அது போய் எந்த பஸ்ஸுன்னா இன்னைக்கு ஃப்ரீயா விடுறாரா? அன்னைக்கு ரொம்ப பஸ் கம்மியாவும் ஆயிடுச்சு. காலையில வரவே முடியல. எங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு.